வெல்கம் டு UPSC வினோத். ஸோ நாம் நம்ம சேனலில் மெயின்ஸ் PYQs தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆக்சுவலாக இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் மாரத்தான் செஷன் மாதிரி தான். வி ஆர் கோயிங் டு சி மல்டிபிள் கொஷின்ஸ். ஸோ இது வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பிகாஸ் ஒரு வீடியோவாக நான் ஒரு கொஷினாக தான் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். பட் ஐ காட் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்ஸ் டு ராவணா IAS அகாடமி. ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் ராவணா IAS அகாடமி ஐ கேன் produce the PPT means PDF before you. ஸோ என்னால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஷின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண முடிஞ்சது. ஓகேங்களா? ஸோ ராவணா IAS அகாடமி இஸ் அன் எக்ஸ்க்ளூசிவ் கோச்சிங் அகாடமி ஃபார் SSC. ஸோ SSC எக்ஸாம்ஸ்க்கு எல்லா டைப் ஆஃப் எக்ஸாம்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து கோச்சிங் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை பற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னா if anyone is interested in SSC, you can go to the link. ஓகேங்களா? ஓகே. ஸோ நாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது examine critically the various facets of economic policies of the British in India from mid-18th century till the independence. ஸோ ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பிரிட்டிஷை பற்றி நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எந்த ஆஸ்பெக்டில் கொஷின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ என்னென்னா பிரிட்டிஷ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நமக்கு வந்து எப்படி இருப்பாங்கன்னா பிரிட்டிஷ் நல்லதே பண்ணலை. ஆக்சுவலாக நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரிட்டிஷ் நல்லதே பண்ணலை. பிரிட்டிஷ் பண்ணது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தப்பு. பிரிட்டிஷ் பண்ணது எல்லாமே தப்பு தான். அப்போது பிரிட்டிஷோட பாலிசிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தப்பாக தான் இருக்கும். அப்போது எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன ஃபோக்கஸ் மீன்ஸ் எதை நோக்கி எழுதணும் அப்படின்னா நம்ம எழுதுறது எல்லாமே தப்பு, பிரிட்டிஷ் வந்து பார்த்திங்கன்னா தப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம மைண்டில் இருக்கணும். சரி, வேரியஸ் ஃபெசட்ஸ் ஆஃப் எக்கனாமிக் பாலிசிஸ். அப்போது பிரிட்டிஷ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்ததுக்கு உண்டான இந்தியாவுக்கு வந்ததுக்கு உண்டான முக்கியமான கான்செப்டே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஸோ எக்ஸ்ப்ளாய்டேஷன் அந்த ஆஸ்பெக்டில் எடுத்துக்கிட்டோன்னா ஸோ ஆக்சுவலாக நம்ம எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ஆஸ்பெக்டில் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்க அப்படின்னு தான் நம்ம எழுத முடியும். ஓகே. ஸோ ஆக்சுவலாக இங்கே என்ன கொஷினோட டிமாண்ட் என்ன? எக்கனாமிக் பாலிசிஸ். ஸோ கொஷினோட டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் பாலிசி. அப்போது பிரிட்டிஷோட எக்கனாமிக் பாலிசிஸ் எல்லாம் லிஸ்ட் டவுன் பண்ணி சொல்லிடணும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இதோடய அவ்வளோதான். பிரிட்டிஷோட எக்கனாமிக் பாலிசிஸ் எல்லாமே நம்ம லிஸ்ட் டவுன் பண்ணி சொல்லிட்டோம் அப்படின்னா முடிஞ்சது. சரிங்களா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு த பிரிட்டிஷ் டிரான்ஸ்ஃபார்ம்டு இந்தியன் எக்கானமி டு தி கலோனியல் எக்கானமி வேர் த ஸ்ட்ரக்சர் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி இந்தியன் எக்கானமி வாஸ் டிட்டர்மைன்டு பை பிரிட்டிஷர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் எக்கானமியை கலோனியல் எக்கானமியாக மாற்றிட்டாங்க. ஸோ ஜென்ரலாக இந்தியன் எக்கானமி வந்து பார்த்திங்க அப்படின்னா கலோனியல் எக்கானமியை யார் மாற்றிட்டாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் வந்து மாற்றிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட், this transformation of the Indian economy under British rule from a diverse self-sustaining system to that served that interest of colonial powers led to economic exploitation. ஸோ ஆக்சுவலாக நாம் வந்து செல்ஃப் சென்டர்டாக ஆக்சுவலாக இந்தியா இனிஷியலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு கண்ட்ரி டிபெண்ட் பண்ணாமல் நம்மளோட ரிசோர்ஸை யூஸ் பண்ணி நாம் வந்து எப்படி இருந்தோம், நம்ம எக்கனாமி வந்து அப்படி தான் இருந்துச்சு, செல்ஃப் சஸ்டெய்னிங் சிஸ்டமாக இருந்துச்சு. பட் ஃபைனலாக கலோனியல் பவர் எக்கனாமிக் எக்ஸ்ப்ளாய்டேஷனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து டிபெண்ட்டாக மாறிட்டோம். எக்ஸ்போர்ட்லேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா எக்ஸ்போர்ட் எக்கனாமிலேருந்து நம்ம வந்து இம்போர்ட் எக்கனாமியாக மாறிட்டோம். எக்ஸ்போர்ட் லேட் எக்கனாமிலேருந்து நம்ம வந்து இம்போர்ட் லேட் எக்கனாமியாக மாறிட்டோம் பிரிட்டிஷ் கலோனியலிஸ்ட்னால. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா என்னென்ன பாலிசிஸ் யூஸ் பண்ணி பிரிட்டிஷ் வந்து இந்த கலோனியலிசத்தை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போனாங்க. ஃபஸ்ட்டு காம்போனண்ட் ஆஃப் எக்கனாமிக் பாலிசி. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா க்ரக்ஸ் ஆஃப் தி கொஷின். ஸோ இந்த இடத்துல வந்து ஜென்ரலாக ரயில்வேஸ், இண்டஸ்ட்ரீஸ், லேண்ட் ரெவன்யூ, எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், அர்பன் ஹேண்டிகிராஃப்ட்ஸ், ட்ரேட் பாலிசி. ஸோ டோட்டல் உங்களுக்கு பிரிட்டிஷ் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பாலிசினாலே இதுதான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ரைட்டிங்கில் ரெண்டு பாயிண்ட் எழுதிட்டிங்கனாலே போதும். பட் இது நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணுறோம். ட்ரேட் பாலிசி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பாலிசி. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன டிஸ்கஸ் பண்ணுறோம்னா ட்ரேட் பாலிசி இன்ஃப்ளூயன்ஸ்டு பை
லேண்ட்ஷேர் லாபி. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இந்த பாயிண்ட் இல்லாமல் ட்ரேட் பாலிசி எழுதவே கூடாது. பிரிட்டிஷ் அட்வொகேட்டட் இம்போசிஷன் ஆஃப் டியூட்டி ஆன் இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் வாண்டட் டு இம்போர்ட் சீப் ரா மெட்டீரியல் ஃப்ரம் இந்தியா. ஸோ பிரிட்டிஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன அவங்களோட எய்ம் என்னவாக இருந்துச்சு, அதாவது இன்ஃப்ளூயன்ஸ் லேண்ட்ஷர் லாபி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான டேர்ம். ஸோ பிரிட்டிஷ் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ் மேலே டியூட்டி போட ஆரம்பித்தாங்க. ஸோ அண்ட் வாண்டட் டு இம்போர்ட் சீப் ரா மெட்டீரியல் ஃப்ரம் இந்தியா. ஸோ ஆக்சுவலாக பிரிட்டிஷோட அல்டிமேட் எய்மே இந்தியாவை வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டாக மாற்றணும். யாரோட மார்க்கெட்டாக மாற்றணும்? பிரிட்டிஷோட மார்க்கெட்டாக மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்தியா கிட்ட இருந்து ரா மெட்டீரியல்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ்லேருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ்லேருந்து ஃபினிஷ்டு கூட்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து இம்போர்ட் பண்ணாங்க. ஸோ அப்போது இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து ஃபினிஷ்டு கூட்ஸ் அதாவது இப்போ இந்தியாவிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ரா மெட்டீரியல்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. அதுதான் வந்து இப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் அட்வொகேட்டட் இம்போசிஷன் ஆஃப் டியூட்டி ஆன் இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ். அதாவது இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ் மேலே டியூட்டி டேக்ஸ் போட்டால் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவால் என்ன பண்ண முடியாது, அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் அண்ட் வாண்டட் டு இம்போர்ட் சீப் ரா மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் இந்தியா. ஸோ அவங்களுக்கு பொறுத்தவரையும் இந்தியா வந்து ஒரு ரா மெட்டீரியல் ப்ரொவைடர் சப்ளையராக மட்டும்தான் வந்து பார்த்தாங்க. இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி பாட் கூட்ஸ் ஃப்ரம் லேண்ட்ஷர் லாபி அண்ட் சோல்ட் இட் இன் இந்தியா அட் லோ காஸ்ட். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு ஃபாரின் ப்ராடக்ட் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ப்ராடக்டோட போட்டி போடணும் அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் கூட்ஸ், பிரிட்டிஷில் ஒரு பென் இருக்குது, அந்த பென்னோட விலை வந்து பார்த்திங்கன்னா இந்திய மதிப்புப்படி 10 ரூபா வச்சுக்கோங்களேன். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா லேண்ட்ஷேர் லாபியிலேருந்து அது லாபி மூலயமா தே பாட் த கூட்ஸ் சோல்டு இன் இந்தியா அட் லாஸ். 10 ரூபாய்க்கு வாங்கின பேனாவை அவங்க வந்து எத்தனை ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா 5 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அவங்களுக்கு வந்து 5 rupees லாஸ் தான். பட் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்ணோட விலை வந்து 8 ரூபாவாக இருக்குது. ஜென்ரலாக 10 ரூபாய்க்கு இவங்க வாங்கி இவங்க 10 ரூபாய்க்கு விற்றாங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்ணோட விலை வந்து 8 ரூபா ஜென்ரலாக. அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய பேனாவை தான் எல்லாம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 5 ரூபாய்க்கு விற்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட் வந்து என்ன ஆகும், இந்தியன்ஸ்க்கு வந்து என்ன ஆகும், லாஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ லாஸ் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா இந்தியன்ஸ் வந்து காம்படிஷன்லேருந்து வெளியே போயிடுவாங்க. காம்படிஷன்லேருந்து வெளியே போயிட்டப்புறம் இவங்க 5 ரூபா பேனாவா என்னவா மாற்றுவாங்க, 10 ரூபாய்க்கு மாற்றிடுவாங்க. 10 ரூபா இல்லை 15 ரூபாய்க்கு விற்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இங்கே தான் வந்து உங்களுக்கு ஆப்போனண்ட்டே கிடையாது. கொஞ்ச நாள் பார்ப்பாங்க, சரி நம்ம பொருள் வந்து விற்கல, நம்ம என்ன பண்ணலாம், கடை இழுத்து மூடிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதான் லேண்ட்ஷேர் லாபி அப்படின்றது வந்து இந்தியாவோட ட்ரேட் பாலிசி, அதாவது பிரிட்டிஷ் ட்ரேட் பாலிசி, பிரிட்டிஷ் கலோனியலிசத்தப்போ இருக்கக்கூடிய ட்ரேட் பாலிசியில் லேண்ட்ஷேர் லாபி வந்து ரொம்பவுமே முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுச்சு. டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ் அண்ட் ட்ரேடிங் போஸ்ட் டவுன்ஸ் பிகம் ஹப் ஆஃப் கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் லேட் த ஃபவுண்டேஷன் ஆஃப் ஃபியூச்சர் பொலிட்டிக்கல் கண்ட்ரோல். ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஜென்ரலாக தெரிஞ்சது தான். ஸோ ட்ரேட் பாலிசியில் வந்து ஃபேக்ட்ரிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த இம்போர்ட் பண்ணுற கூட்ஸை வந்து அவங்க பிரிட்டிஷ் வந்து அவங்களோட கூட்ஸை இம்போர்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா, இங்கேருந்து இந்தியன் ரா மெட்டீரியல்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல சேர்த்து வைக்கணும், கோடவுன்ஸ் மாதிரி, ஒரு ஆஃபீஸ் மாதிரி, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரிஸ். ஸோ ட்ரேட் போஸ்ட் டவுன்ஸ் பிகம் ஹப் ஆஃப் கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் லேட் த ஃபவுண்டேஷன் ஆஃப் ஃபியூச்சர் பொலிட்டிக்கல் கண்ட்ரோல். மெர்கன்டலிசம் பாலிசி, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். பிரிட்டிஷ் லேட் டவுன் ரெஸ்ட்ரிக்ஷன் த ட்ரேட் பிட்வீன் தேர் காலனிஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போது பிரிட்டிஷ் வந்து அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்தியா பிரிட்டிஷை மட்டும் தான் பார்த்தீங்க, இப்போ பிரிட்டிஷ் வந்து அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க. என்னென்னா மெர்கன்டைல் பாலிசி. ஃபஸ்ட் வந்து பாருங்கள், பிரிட்டிஷ் லேட் டவுன் த ரெஸ்ட்ரிக்ஷன் ட்ரேட் பிட்வீன் தேர் காலனிஸ். இப்போ இந்தியா வந்து ஒரு காலனி, மியான்மர் வந்து ஒரு காலனி. இப்போ இந்தியாவையும் மியான்மரையும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் பண்ண விடலை. இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மியான்மருக்கு ப்ராடக்ட் வேணுனாலையும் பிரிட்டிஷ் கிட்ட தான் வாங்கணும்னு சொல்லிட்டாங்க, இந்தியா கிட்ட ப்ராடக்ட் வேணுனாலையும் பிரிட்டிஷ் கிட்ட தான் வாங்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ மெர்கன்டைல் பாலிசினா என்ன தெரியுங்களா, இப்போது இங்கே இந்தியா இருக்குது, இங்கே மியான்மர் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக சொல்லணும்னா இங்கே இந்தியா இருக்குது, இங்கே மியான்மர் இருக்குது, இங்கே பிரிட்டன் இருக்குது. ஓகேங்களா, பிரிட்டனுக்கும் இந்தியாவுக்கும் மியான்மருக்கும் ப்ராடக்ட் வேணும்னா அவங்க இப்படி வாங்கிக்கலாம். ஆனால் மெர்கன்டைல் பாலிசியில் என்ன தெரியுங்களா, இங்கேருந்து பிரிட்டனுக்கு போகணும், பிரிட்டன் தான் சென்டர், எல்லா காலனிஸும்
எல்லா காலனிஸ்லையும் ஃபஸ்ட்டு பிரிட்டனுக்கு தான் போகணும். அங்கேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப மியான்மருக்கு போகும். ஸோ இதனால் வந்து என்ன ஆகும்னா கூட்ஸோட ப்ரைஸ் வந்து ரைஸ் ஆகும். அப்போ வந்து என்ன ஆகாதுன்னா ட்ரேட் நடக்காது. ஸோ அதுதான் சொல்கிறாங்க மெர்கன்டைல் பாலிசி. பிரிட்டிஷ் லேட் டவுன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் ட்ரேட் பிட்வீன் தேர் காலனிஸ். பிரிட்டிஷ் பிகம் மோனோபோலி. இப்போ யாருன்னா மோனோபோலி ஆஃப் இம்போர்ட்டிங் ரா மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் காலனிஸ் அண்ட் செல்லிங் கூட்ஸ் டு த காலனி. கிரியேட்டட் சிஸ்டம் ஆஃப் ஒன் சைடட் ஃப்ரீ ட்ரேட். ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப முக்கியம். ஒன் சைடட் ஃப்ரீ ட்ரேட். எங்கள் மேலே வந்து லான்ச்சர் லாபி அந்த வார்த்தை எங்கே முக்கியமோ மெர்கன்டைல் பாலிசி எழுதுறீங்க அப்படின்னா அதில் வந்து ஒன் சைடட் ஃப்ரீ ட்ரேட் அப்படிங்கிறது எழுதணும். ஏன்னா ஒன் சைடட் ஃப்ரீ ட்ரேட் அப்படின்னா பிரிட்டிஷ் அவங்களோட எக்ஸ்போர்ட்ஸ்க்கும் அவங்களோட இம்போர்ட்ஸ்க்கும் டேக்ஸே கிடையாது. பட் இந்தியன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட எக்ஸ்போர்ட்ஸ்க்கும் அவங்களோட இம்போர்ட்ஸ்க்கும் காசு. இதுதான் முக்கியம். இதுதான் நீங்கள் நோட் பண்ணணும். ஸோ இந்தியன்ஸ் மட்டும் கிடையாது, பிரிட்டிஷ் காலனிஸ் எல்லாத்துக்குமே அவங்க இம்போர்ட் பண்ணினாலையும் காசு, எக்ஸ்போர்ட் பண்ணினாலையும் காசு. பட் பிரிட்டிஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. இப்போது பிரிட்டிஷ் அவங்களோட ப்ராடக்டை இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்து விற்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு டேக்ஸ் கிடையாது, நோ டேக்ஸ். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடட் ஃப்ரீ ட்ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுவே இந்தியா வந்து பிரிட்டிஷ்க்கு ஏதாவது பிரிட்டிஷ்க்கு வந்து விற்கணும் அப்படின்னா இந்த இடத்துல டேக்ஸ் போடுவாங்க, பிரிட்டிஷ் வந்து இங்கே டேக்ஸ் போடுவாங்க. ஆனால் இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டேக்ஸ் கிடையாது அவங்க ப்ராடக்ட் வந்து இந்தியாவில் வந்து விற்கிறதுக்கு. இதுதான் ஒன் சைடட் ஃப்ரீ ட்ரேட். த கம்பெனி பர்ச்சேஸ்ட் இந்தியன் கூட்ஸ் யூசிங் ரெவன்யூ கலெக்ஷன். ஸோ அதே மாதிரி பிரிட்டிஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷோட காசை வச்சு அதாவது பிரிட்டிஷ்க்கு வந்து கூட்ஸ் தேவை. சரி, ஓகே, காட்டன் தேவை. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் இருக்குது. நார்மலாக இந்தியாவிலேருந்து பிரிட்டிஷ்க்கு காட்டன் போகணும் அப்படின்னா சரி இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா போகும்போது இங்கே வந்து ஒரு டேக்ஸ் போடணும். ஆனால் பிரிட்டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேக்ஸ் போடுறதில்ல. பிகாஸ் தே ஃபாலோ கலோனியலிசம். ஏன்னா இது வந்து ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பாருங்கள், இங்கே இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்க தான் டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும் ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா பிரிட்டிஷோட ட்ரேடிங் கம்பெனிஸ் அவங்க வந்து இங்கேயும் டியூட்டி கிடையாது, எக்ஸ்போர்ட்டுக்கும் டியூட்டி கிடையாது, இம்போர்ட்டுக்கும் டியூட்டி கிடையாது. யாருக்கு? பிரிட்டிஷ். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இங்கே ரெவன்யூ கலெக்ஷன் ரைட்ஸ் வந்து வாங்கியிருப்பாங்க. ஸோ நமக்கு தெரியும் பேட்டில் ஆஃப் பிளாசி, பேட்டில் ஆஃப் பக்சர். பேட்டில் ஆஃப் பக்சருக்கு அப்புறம் அவங்க வந்து பெங்காலோட ரெவன்யூ கலெக்ஷன் ரைட்ஸை வந்து வாங்கிட்டாங்க. பெங்கால் அண்ட் அவத் ரீஜியனோட ரெவன்யூ கலெக்ஷன் ரைட்ஸை வந்து பேட்டில் ஆஃப் பக்சருக்கு அப்புறம் வாங்கிட்டாங்க. இங்கே இதுக்கு முன்னாடி வந்து இந்தியாவில் ஒரு ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னா அவங்க வந்து பிரிட்டிஷ்லேருந்து தங்கத்தை கொண்டு வந்து இந்தியாவில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஈக்குவலான ப்ராடக்டை வந்து பார்த்திங்கன்னா கூட்ஸை வந்து வாங்கிட்டு போவாங்க. பட் இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்தியாவிலேயே ரெவன்யூ கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ரெவன்யூ வச்சே கூட்ஸை வாங்க ஆரம்பித்தாங்க, அந்த கூட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ மீன்ஸ் ரா மெட்டீரியல் வாங்க ஆரம்பித்தாங்க, அதை வச்சு எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ வந்து ஜீரோ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அவங்களுக்கு பொறுத்தவரையும், ஜீரோ காஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், ஜீரோ காஸ்ட் ஆஃப் பையிங். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட் பாலிசியில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆயிடுச்சுன்னா இந்தியன் எக்கானமி வந்து ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஏன்னா இப்போது இந்தியாவோட ரா மெட்டீரியல் ஃபஸ்ட்டு இந்தியா வந்து ரா மெட்டீரியல் ப்ரொவைடராக மாறிட்டாங்க. பட் அந்த ரா மெட்டீரியல் ப்ரொவைடருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வந்து என்ன கிடைக்கல, ரெனுமரேஷன் கிடைக்கல. பிகாஸ் இந்தியாவில் டேக்ஸ் கலெக்ட் பண்ணி, இந்தியாவில் ரெவன்யூ கலெக்ட் பண்ணி, இந்தியாவில் இருக்கக்கூடிய ரா மெட்டீரியல்ஸை இந்தியன் மணினாலேயே வாங்கி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிரிட்டிஷ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. The above steps taken by the British led Indian handloom sector destroyed, ruined the rural economy, increased unemployment, shifting balance of trade. So it led to deindustrialization. ஆக்சுவலாக இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ்டு கூட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஹப்பாக இருந்துச்சு. ஸோ பிரிட்டிஷோட மெர்கன்டைல் பாலிசி மூலயமாவும் பிரிட்டிஷோட ட்ரேட் பாலிசி மூலயமாவும் என்னாச்சுன்னா இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து எதுக்கு ஃபேமஸ்னால் காட்டன் ஹேண்ட்லூம் செக்டருக்கு வந்து ஃபேமஸ். ஸோ பிரிட்டிஷ் பண்ண அந்த மெர்கன்டைல் பாலிசினால் ஹேண்ட்லூம் இண்டஸ்ட்ரீஸ் போயிடுச்சு, ரூரல் எக்கானமி அடி விழுந்துருச்சு. பிகாஸ் சீப்பர் இம்போர்ட் ஆனதுனால ஃபினிஷ்டு குட்ஸ் வந்து சீப்பாக இம்போர்ட் ஆக ஆரம்பித்ததுனால எல்லாருமே வந்து இங்கே இருக்கக்கூடிய பிஸ்னஸ் மேன்ஸ், இங்கே இருக்கக்கூடிய ஆர்டிசன்ஸ் எல்லாத்தையுமே கைவிட்டுட்டாங்க. ஷிஃப்ட் இன் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட். ஸோ பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் வந்து என்னது, பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட்னா என்னது, நம்ம வந்து அதிகமாக இம்போர்ட்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்க ஆரம்பிச்சிட்டோம், நம்மளோட எக்ஸ்போர்ட்ஸ் வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ அப்போது we are getting more exports, less imports. நம்ம வந்து more imports, less exports. ரயில்வேஸ் ஃபஸ்ட் வந்து டாக்ஸேஷன் பாலிசியில் என்ன கொண்டு வந்தாங்கன்னு நம்ம பார்த்துட்டோம். இது வந்து ஒன் ஆஃப் தி ரொம்ப பெரிய டிஸ்கஷன். ஸோ ரயில்வேஸ் மணி வாஸ் ரைஸ்ட் அட் தி ரேட் ஆஃப் 5%
on investment from private British corporation, wherein British interest rate was at 3. Actually, இந்த railways வந்து one of the most important factor. ஆக்சுவலாக எல்லா இடத்துலையுமே இப்போ பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி கடன் வாங்கி தான் பாரோ பண்ணி தான் என்ன பண்ணாங்கன்னா ரயில்வே லைன்ஸை வந்து லே பண்ணாங்க இந்தியாவில். பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி பிரிட்டிஷ் கிட்டேருந்து கடன் வாங்க, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்டேருந்து கடன் வாங்குறாங்க. ஜென்ரலாக 3% தான் வட்டி. பட் 5% வட்டிக்கு வந்து யார் வாங்குறா அப்படின்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வாங்குறாங்க. தேர் வாஸ் டிஃப்ரென்ஷியல் ப்ரைஸிங் பேஸ்ட் ஆன் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு. ரயில்வேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்னா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணால் லெஸ் காஸ்ட். புரியுதுங்களா? இதுதான் வந்து ப்ரைஸிங் டிஃப்ரென்ஸ். நீங்கள் பக்கத்துக்கெல்லாம் ட்ரெயின் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அவங்க சொல்லலை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பக்கம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா லெஸ் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அதிகமான சார்ஜஸ், மோர் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா லெஸ் சார்ஜஸ். இந்த மாதிரி அவங்க வச்சுருந்தாங்க. சரி, தீஸ் ஸ்டெப்ஸ் ஆர் டேக்கன் பை பிரிட்டிஷ் லெட் டு. ஸோ இது என்னவா மாறிச்சு? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கடன் வாங்குறாங்க, கடன் வாங்கி ரயில்வே லைன்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது மூலயமா அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் வந்து இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆர் பெய்டு ஃப்ரம் டாக்ஸேஷன். ஆல்ரெடி இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரே சொல்யூஷன் தான். அதாவது இவங்க பிரிட்டிஷ்க்கு எதெல்லாம் கட்டணுமோ அதெல்லாம் வந்து அவங்க டாக்ஸேஷன் பாலிசி மூலயமா கட்டிடுறாங்க. And Indian subsidiaries to British industries. It made India pay for its own oppression. The development of railways was not coordinated with Indian industrial needs. Actually, railways develop ஆகுதுங்கிறதுக்காக இந்தியாவோட இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஃபேஸ் வந்து டெவலப் ஆச்சு அப்படின்லாம் கிடையாது. It ushered it in the commercial rather than an industrial revolution. The net effect of railways was to enable foreign goods to அவுட்ஷெல் இண்டிஜினியஸ் ப்ராடக்ட். ஆக்சுவலாக அவங்க வந்து ரயில்வேஸை வந்து எதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா இந்தியன் ரா மெட்டீரியலை வந்து இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் பிரிட்டிஷ் கூட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷில் அதாவது கோஸ்டல் லைன்ஸ்லேருந்து மெயின்லேண்ட் இந்தியாவுக்கு வந்து கொண்டு வரத்துக்கும் இதுக்காக தான் வந்து மேஜராக வந்து ரயில்வே லைன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷன், ஸ்லோ அண்ட் பெயின்ஃபுல் டெவலப்மெண்ட். ஆக்சுவலாக இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதை பேஸ் பண்ணி மட்டுமே ஃப்யூச்சரில் வந்து கொஷின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப கவனிங்க. ஸ்லோ அண்ட் பெயின்ஃபுல் டெவலப்மெண்ட் நாட் இன் பேஸ் வித் எக்கனாமிக் நீட்ஸ் ஆஃப் இந்தியா. ஆக்சுவலாக இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆச்சு தான், பட் இந்தியாவுக்கு என்ன தேவையோ அதில் ஆகலை. இட் வாசன்ட் ஏபிள் டு காம்பன்சேட் ஃபார் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ரூரல் இண்டஸ்ட்ரி. இப்போது ஜென்ரலாக சொல்லலாம், சைக்கிள் இருக்குது, பைக் வருது. இப்போ சைக்கிளோட நீடை வந்து பைக் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இது சைக்கிள் வச்சு நான் 10 ரூபா சம்பாதிக்கிறேன் அப்படின்னா பைக் வந்துட்டப்புறம் நான் 100 ரூபா சம்பாதிப்பேன். இட் இஸ் இண்டஸ்ட்ரியலைசேஷன். இதை நான் எப்படி உங்களுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா ரூரலில் காட்டேஜ் இண்டஸ்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து கையிலேயே நெசவு பண்ணுறாங்க. பிகாஸ் காட்டேஜ் மீன்ஸ் குடிசை தொழில். காட்டன், நான் இப்போ சொல்ல வந்து காட்டன் நூல் தறி. ஸோ அதை வந்து நெய்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். கையிலேயே அவங்க நெய்யும் போது அவங்களால வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு 10 ரூபா 100 ரூபா சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். இதுவே மிஷின் இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடந்துச்சு அப்படின்னா மிஷின் இந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போது அவங்களுக்கு வந்து 1000 ரூபா லாபம் வரணும். பட் இந்த இடத்துல வரல. என்ன பிரச்சனைனா, இப்போது இந்த இண்டஸ்ட்ரி இந்த மிஷின் வந்து இந்த ஹேண்ட்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் மிஷின் வந்து ஹேண்ட்ஸை ரீப்ளேஸ் பண்ணலை. மிஷின் ஹேண்ட்ஸை ரீப்ளேஸ் பண்ணாமல் இந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா மிஷின் ஹேண்ட்ஸை டெஸ்ட்ராய் பண்ணிடுச்சு. அதுதான் சொல்ல வராங்க. ஸ்லோ அண்ட் பெயின்ஃபுல் டெவலப்மெண்ட் நாட் இன் த ஃபேஸ் ஆஃப் எக்கனாமிக் நீட்ஸ் ஆஃப் இந்தியா. இட் வாஸ்ன்ட் ஏபிள் டு காம்பன்சேட் ஃபார் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ரூரல் இண்டஸ்ட்ரீஸ். ரூரல் இண்டஸ்ட்ரீஸ் டிஸ்பிளேஸ் ஆச்சு, பட் ரீப்ளேஸ் ஆகலை. பிரிட்டிஷ் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரியலைசேஷனையும் அவங்களே கையில் எடுத்துக்கிட்டாங்க. லாப்சைடட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். No capital good industries, import of machineries, increase in consumption good industries. ஆக்சுவலாக கேபிட்டல் குட் ப்ரொவைட் பண்ணுற எந்த ஒரு மிஷினும் வர கிடையாது. நம்ம வந்து மிஷினை இம்போர்ட்டே பண்ண கிடையாது. அதனால் என்னாச்சுன்னா நம்ம வந்து எதை நோக்கி போயிட்டு இருந்தோம் அப்படின்னா இன்க்ரீஸ் இன் கன்சியூமர் குட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். The above steps leads to increase in wealth of British capitalists, result in increase in influence of capitalist British government, led to policy favoring capitalistic class. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து
இது இவ்வளோ பண்ணதுனால பிரிட்டிஷோட கேபிட்டலிஸ்டிக் இதுதான் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. அவங்களுக்கு இதனால் அவங்களுக்கு பிரிட்டிஷோட கேபிட்டலிஸ்டிக் கிளாஸுக்கு தான் லாபம் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், லேண்ட் ரெவன்யூ பாலிசி, ரைட் டு ப்ராப்பர்ட்டி, இதெல்லாம் கீவேர்டு. இதெல்லாம் இல்லை அப்படின்னா நம்ம ஆன்சர் வந்து வேலிட் ஆகாது. ரைட் டு ப்ராப்பர்ட்டி, இட் மேட் ஓனர்ஷிப் ஆஃப் லேண்ட் லீகல் ஜஸ்டிசபிள் வித் இட்ஸ் ஃபார்மல் ஜுடிஷியரி என்ஃபோர்ஸிங். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வர்றதுக்கு முன்னாடி வந்து லேண்ட் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி கிடையாது. லேண்ட் இஸ் நாட் அ ப்ராப்பர்ட்டி. பட் பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணாங்கன்னா லேண்டை வந்து கமாடிஃபை பண்ணுறதுக்காக ரைட் டு ப்ராப்பர்ட்டின்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட், டாக்ஸேஷன் சிஸ்டம். ஸோ இது நமக்கு ரொம்ப ஃபேமஸாக தெரியும், ப்ரிலிம்ஸில் மெயின்ஸில் மாற்றி கேட்டது. மஹல்வாரி ரயத்வாரி பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம், மஹல்வாரி ரயத்வாரி பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம். இந்த டாக்ஸேஷன் சிஸ்டம் மூலயமா லேண்ட் ரெவன்யூ பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. கமர்ஷியலைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர், நம்ம வந்து மேஜராக ஃபுட் கிராப்ஸை தான் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா இது பண்ணிகிட்டு இருந்தோம், கல்டிவேட் பண்ணிட்டு இருந்தோம். பட் பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணாங்கன்னா காட்டனை வந்து ப்ரிஃபர் பண்ணி, ஏன்னா அவங்களுக்கு காட்டன் தேவைங்கிறதுனால காட்டனை ப்ரிஃபர் பண்ணாங்க. இந்த காட்டனை ப்ரிஃபர் பண்ணி என்னாச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இந்தியாவோட ஃபுட் ப்ரொடக்ஷனே வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. அதனால தான் கமர்ஷியலைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர், இட் ஃபேவர்டு ட்ரேடர், ஃபார்மர்ஸ் ஆர் ஃபோர்ஸ் டு செல் சீப் ப்ரைஸ் போஸ்ட் ஹார்வெஸ்ட். அது மட்டும் இல்லாமல் அவங்க ப்ரொடியூஸ் பண்ண அந்த கமர்ஷியல் கிராப்பை வந்து சீப் ப்ரைஸில் வந்து சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டெவலப்மெண்ட் ஆஃப் நியூ ஃபார்ம்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் சிஸ்டம், தீன் கத்தியால் சிஸ்டம், நிச் சிஸ்டம். இது ரொம்ப தீன் கத்தியால் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் பி வைக்கும். நிஜ் சிஸ்டம் ஆன் ஃபார்மிங். ஸோ நிஜ் சிஸ்டம் ஆன் ஃபார்மிங் இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ இப்போது இது மாதிரி சிஸ்டத்தெல்லாம் கொண்டு வந்து இந்தியாவோட அந்த அக்ரிகல்ச்சர் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிட்டாங்க, டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இண்டிகோ, தீன் கத்தியால் சிஸ்டமும் நிஜ் சிஸ்டமும் இது ரெண்டுமே இண்டிகோ பிளான்டேஷனை பற்றினது. சரிங்களா? இண்டிகோ பிளான்டேஷனை பற்றினது. ஓகேங்களா? ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓனர்ஸ் வந்து டேரெக்டாக லேண்டை வந்து கண்ட்ரோல், நிஜ் சிஸ்டத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆக்சுவலாக இப்போது இண்டிகோ ஃபேக்ட்ரி இருக்குது, டை ஃபேக்ட்ரி, இண்டிகோங்கிறது டை ஃபேக்ட்ரி இருக்குன்னா இதை சுற்றி என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் வந்து இண்டிகோ பிளான்ட் பண்ணுறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அப்போது இங்கே இருக்கிற லேண்ட்ஸை பூராமே இப்படியே அக்வயர் பண்ணிவிடுவாங்க. தீன் கத்தியால் சிஸ்டம்ங்கிறது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3/4 ஆஃப் தி லேண்டை வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து கண்டிப்பாக இண்டிகோ தான் பிளான் பண்ணணும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட், த அபவ் ஸ்டெப்ஸ் ரிசல்டட் இன் இம்பாவரிஷ்மெண்ட் ஆஃப் பெசன்ட்ரிஸ் வந்து என்ன ஆக ஆரம்பிச்சிட்டாங்க, போராக ஆரம்பித்தாங்க. அவங்க இன்னும் வந்து ஏழை, அவங்க ஆல்ரெடி ஏழை. பெசன்ட்ஸ் ஆர் லேண்ட்லெஸ் லேபர்ஸ், அவங்களுக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பாவர்ட்டி. இன்க்ரீஸ்ட் இன் பீசன்ட் ரிவோல்ட் due to commodification of land, alienation of zamindars peasants and impoverishment of peasantries. Okay, so next on the expenditure pattern, large expenditures on army. இது வந்து ஜென்ரலாக தெரியும். அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மிக்கு தான் அதாவது இந்தியன் டாக்ஸேஷனை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அதிகமாக செலவு பண்ணது, அதாவது இந்தியன் மணி இந்தியாவில் அதிகமாக செலவு பண்ணது வந்து ஆர்மிக்கு தான். சரிங்களா? அதுதான் லார்ஜ் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ஆர்மி. இட் வாஸ் யூஸ் டு சப்ரஸ் த ரிபல்லியன்ஸ் அண்ட் பர்சீவ் இம்பீரியல் மோட்டிவ். ஆக்சுவலாக ஆர்மிக்கு அவ்வளோ செலவு பண்ணாங்கன்னா நிறைய ரிவோல்ட்ஸ் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த ரிவோல்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா சப்ரஸ் பண்ணுறதுக்காக ஆர்மியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணாங்க. அதுக்கு தான் மேஜர் இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்மிக்கு ஸ்பெண்ட் பண்ணாங்க. சாலரிஸ் ஆஃப் சிவில் சர்வன்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் இந்தியனில் வேலை செய்கிற ஆர்மி மென்ஸுக்கும் இந்தியாவில் வேலை செய்யக்கூடிய சிவில் சர்வன்ட்ஸ், பிரிட்டிஷ் ஆகட்டும் சரி, இந்தியன் சிவில் சர்வன்ட்ஸ் ஆகட்டும் சரி, எல்லாத்துக்குமே சேலரி வந்து இந்தியன் மணிலிருந்து தான் போச்சு. ஸோ சேலரிஸ் ஆஃப் சிவில் சர்வன்ட்ஸ் இட் வாஸ் பெய்ட் அவுட் ஆஃப் இந்தியாஸ் எக்ஸ்செக்கர் விச் காஸ்ட் அரௌண்ட் 3% ஆஃப் இந்தியன் ஜிடிபி. ஸோ அப்போது இந்தியாவில் வந்து சேலரி மட்டுமே 3%, அதாவது இந்தியன் ஜிடிபியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா 3% வந்து என்ன பண்ணாங்க, பே பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட், so the above steps resulted in political control on India was collateral of loans. The British expanded beyond the Indian borders along Myanmar and Tibet. ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, இந்தியா வந்து கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சது.
ஸோ பிரிட்டிஷ் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக ஆரம்பித்தது. அது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷ் இந்தியாவை மட்டும் கண்ட்ரோல் பண்ணல, மியான்மர் அண்ட் டிபெட்டையும் சேர்த்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோஷியல் எக்ஸ்பெண்டிச்சர் வாஸ் லார்ஜ்லி இக்னோர்ட். ஸோ ஆக்சுவலாக சோஷியல் எக்ஸ்பெண்டிச்சர்னு ஒரு கான்செப்டே இல்லை. ஏன்னா சோஷியல் எக்ஸ்பெண்டிச்சர்னா ரோடு போடுறது, ட்ரைனேஜ் சிஸ்டம்மு, ஸோ முனிசிபலில் வந்து டெவலப் பண்ணுறது, இது மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளாய்டேஷன்லேயே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எக்கனாமிக் ட்ரெயின் ஆஃப் இந்தியா அக்கார்டிங் டு த நேஷனலிஸ்ட் எஸ்டிமேட்ஸ் த எக்கனாமிக் ட்ரெயின் அட் த டைம் வாஸ் மோர் தேன் த டோட்டல் லேண்ட் ரெவன்யூ. இந்தியாவில் கலெக்ட் ஆகக்கூடிய டோட்டல் லேண்ட் ரெவன்யூவை விட நம்மளோட அதாவது எக்ஸ்ப்ளாய்டேஷன் வந்து அதிகமாக இருந்துச்சு. ஆஃப் டோட்டல் கவர்மெண்ட் ரெவன்யூ, 1/3 ஆஃப் டோட்டல் சேவிங்ஸ். இது எல்லாமே என்ன ஆயிடுச்சு, இந்தியாவிலேருந்து பிரிட்டிஷ்க்கு போயிடுச்சு. இந்தியாவிலேருந்து பிரிட்டிஷ்க்கு போன காசோட அமௌண்ட். அர்பன் ஹேண்டிகிராஃப்ட்ஸ். ஸோ இதில் என்ன ஆக ஆரம்பிச்சதுன்னா, டெவலப்மெண்ட் ஆஃப் நியூ அர்பன் சென்டர்ஸ் ரூயின்ட் த ட்ரெடிஷ்னல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் பை கம்பீட்டிங் வித் சீப்பர் இம்போர்ட்ஸ் ஆஃப் மிஷினரி குட்ஸ். இது நமக்கு தெரியும். திஸ் ரிசல்டட் இன் டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன், டிரான்ஸ்ஃபார்மிங் த லேண்ட் இன்டு அக்ரிகல்ச்சர் காலனி. இன்வர்ட் டாரிஃப் ஸ்ட்ரக்சர், decayed rural artisans, industries where cotton weaving and spinning were worst hit. டோட்டலாக எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஸோ அதுக்கு அடுத்து இது எப்படி நம்ம கன்க்ளூட் பண்ணுறோம்? த எக்கனாமிக் பாலிசிஸ் ஆஃப் பிரிட்டன் இன் இந்தியா வேர் அ பொட்டன்ட் ஸ்டிமுலண்ட் டு நேஷனல் அன்ரெஸ்ட். த சிஸ்டமிக் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அண்ட் இம்பாவரிஷ்மெண்ட் ஆஃப் தி இந்தியன் பெசன்ட்ஸ், த டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இண்டிஜினியஸ் இண்டஸ்ட்ரீஸ், த இம்போசிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேட்டரி ட்ரேட் பாலிசி and the manipulation of India's financial system were highlighted by Dadabhai Nauroji, M.G. Ranade, R.C. Dutt. This collectively fueled widespread discontent and resistance against British rule. So, பிரிட்டிஷோட எக்கனாமிக் பாலிசி அல்டிமேட்டாக எக்ஸ்ப்ளாய்டேஷனை வந்து லீட் பண்ணிச்சு. அவங்க டிஸ்கிரிமினேட்டரியாக இருந்தாங்க, இண்டிஜினியஸ் இண்டஸ்ட்ரீஸை வந்து ஸ்பாயில் பண்ணாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டத்தை வந்து மேனிப்புலேட் பண்ணாங்க. இது எல்லாமே பண்ணதுனால தான் இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மோசமான ஃபினான்ஷியல் கண்டிஷனில் போய் இருந்தது. மீன்ஸ் ஃபினான்ஷியல் சிஸ்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து பிரிட்டிஷ் மேனிப்புலேட் பண்ணப்பட்ட பிரிட்டிஷ் ட்ரேட் பாலிசினால் அதாவது என்ன சொல்கிறது, அந்த வார்த்தையை கூட நம்ம இங்கே யூஸ் பண்ணலாம். என்னது, மெர்கன்டைல் பாலிசி, அதெல்லாம் கூட நம்ம இங்கே யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த பாலிசினால் வந்து இந்தியாவோட இந்தியாவில் வந்து பாவர்ட்டி வந்து வைட் ஸ்ப்ரெட்டாக இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் தி டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் ஃபார் திஸ் கொஷின். ஸோ இது வந்து 2014 கேட்டிருக்காங்க. அப்போது ரொம்ப நாள் ஆச்சு, திரும்ப கேட்கறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகம். தேங்க்யூ.